ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட ஃப்ராங்க்லின் பேசுகிறேன். இன்னைக்கு ரேம் சேலஞ்சுக்காக தான் நம்மலாம் வந்திருக்கோம். யார் யார் வந்திருக்கான்னு பார்த்துடலாம். சிங்கம் சார் வந்திருக்காரு, அதுக்கப்புறம் பென்டென் வந்திருக்கான், அதுக்கப்புறம் மோட்டு வந்திருக்கான், சின்சான் வந்திருக்கான், அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ராங்க்லின் வந்திருக்கேன். இதை தாண்டி பட்லு, ஜான் த டான், நம்ம டோரிமானோ வந்திருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 8 கார் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரை யூஸ் பண்ணுறதுக்காக தான் 8 கார் வச்சுருக்கேன். இதுதான் இடம். இது பாருங்க, எவ்வளோ பெரிய இடம் பாருங்க. இந்த டாப்புக்கு தான் போகணும். இந்த டாப்புக்கு போய் யார் அதிக தூரம் போய் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். பார்த்தீங்களா, மலை உச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதிக்கு போகணும். எவ்வளோ லாங்கு பார்த்தீங்களா, செம்ம லாங்கு ட்ராவல் பண்ணி போக போகிறோம். யார் ரொம்ப தூரம் போகிறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னரு. ஒருவேளை எல்லாருமே ஸ்டேஜை முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் ஸ்பீடாக போகிறாங்களோ அவங்க தான் வின்னரு. நம்ம முதல்ல உங்ககிட்ட ரூல்ஸ் எல்லாம் சொல்லிடலாம், அதுக்கப்புறம் கேம்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லும் போது கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இதுதான் கேமு. இதில் யார் ரொம்ப தூரம் போகிறாங்களோ இல்லை யார் ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னரு. சரியா, ஃபஸ்ட்டு நானே போய் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டே நம்மளே போய் காட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன கார் எடுத்துக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். நான் என்ன கலர் கார் எடுத்துக்க? இந்த ப்ளூ கலர் கார் எடுத்துக்கவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் எடுத்துகிட்டு போவோம். நம்ம எப்படி விளையாடுறோமோ அதை வச்சு தான் இவனுங்க விளையாடுவாங்க. நல்லா வழியெல்லாம் பார்த்துப்பாங்க, அதை வச்சு இவனுங்க விளையாடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போவோம், அப்போ தான் அந்த உச்சிக்கெல்லாம் போக முடியும். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயோ வழியில் வழியில் ஒரு கேப் வச்சுருக்காங்கங்க. அந்த கேப்பை நான் பார்க்கவே இல்லை. கொஞ்சம் கவனமாக வந்திருந்தா அந்த இடத்த தாண்டிருக்கலாம். அந்த இடத்த தாண்டியிருந்தா நான் ரொம்ப தூரம் போயிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவையில்லாமல் அந்த இடத்துல நான் கீழே விழுந்துட்டேன். இது என்ன, கீழே ஏதோ கடை மாதிரி இருக்குங்க. அது பாருங்களா, கீழே ஏதோ கடை மாதிரிலாம் இருக்குது. ஃபார்மிங் நடக்குது, கடை இருக்குது. சூப்பரான இடம் தாங்க இதுவும். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இந்த ஃப்ராங்க்லின் பயங்கரமா சீன்லாம் போட்டுட்டு போனான். பார்த்தா ஸ்டார்டிங்கே விழுந்து வாரிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்டார்டிங்கே விழக்கூடாது. அவன் போன இடத்த விட நம்ம அதிகமா போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒயிட் கலர் காரை நான் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலா அவன் எந்த இடத்துல விழுந்தான்றதும் கிளியரா நமக்கு தெரியலையே. ஒரு கேப் இருக்கு போல, அந்த கேப் எப்படியாவது தாண்டிடணும் போல. அந்த கேப்பு கிட்ட போய் ஒரு பார்வை பார்த்துக்கலாம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவசரப்பட்டு நம்மளும் அவனை மாதிரி விழுந்துட வேணாம். முதல்ல அந்த கேப்பை எப்படி தாண்டதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேப்பை எப்படி தாண்டதுன்னே தெரியல, அவ்வளோ பெரிய கேப் இருக்கே ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேப்பை எப்படி தாண்டதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ரொம்ப ஸ்பீடாக வரணுமோ, அதனால காரை திருப்பிட்டு நம்ம திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவ்வளோ பெரிய அவனும் ஸ்பீடாக தான் போனான். ஸ்பீடாக போய் எப்படி விழுந்தான்னு தெரில. சரி இருங்க, நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்டிங்லேருந்து வர பார்ப்போம். ஐயோ, இங்கே இவனுங்களை இடிச்சிடக்கூடாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்மளே இடிச்சிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சரி, இங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டேன். இதுக்கு மேலேயும் போக முடியலன்னா அந்த இடத்த தாண்டவே முடியாதுன்னு அர்த்தம். சரி, ஸ்பீடாக போவோம். ஐயோ, என்ன நான் எவ்வளோ ஸ்பீடாக வந்தேன், அப்போ கூட தாண்ட முடியல. ஐயோ ஃப்ராங்க்லின் மாதிரி நானும் கீழே விழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை அந்த இடத்த யாராலையும் தாண்ட முடியாதா? தாண்டதுக்கு ஏதாவது ஒரு மெத்தட் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்களேன், இன்னும் இங்கே ஃபார்மிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வேலை நடக்குதா? அண்ணா, ஃப்ராங்க்லினை பார்த்தீங்களா அண்ணா? தம்பி, நீ யாரை பற்றி கேட்குறேன்னு எனக்கு தெரியலப்பா, கொஞ்சம் வழியை விடுப்பா. ஐயோ, இந்த அண்ணா அடிக்க வராருங்க. இது பாருங்களேன், என்னை அடிக்கிறதுக்கு வராருங்க இவரு. ஐயோ, நமக்கு இதுக்கு வேண்டாதவங்க, நம்ம ஓடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை அடிக்கிறதுக்கு வராரு இவரு. ஃப்ராங்க்லின் எங்கே போய் விழுந்தான்னு தெரில. ஃப்ராங்க்லினை தேடலான்னு பார்த்தா இந்த அண்ணன் என்ன அடிக்கிறதுக்கு வராரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் பார்க்கவே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஃப்ராங்க்லின் எங்கெங்க போனான் இவன்? ஃப்ராங்க்லினும் இங்கே தானே விழுந்தான், எங்கே போனான்னு தெரில. இந்த அண்ணன் இன்னும் என்னை துரத்திட்டு வராரா இல்லை போயிட்டாரா? இந்த அண்ணன் போயிட்டாரு போலங்க. நல்ல வேலை. எவ்வளோ நேரம் அடிக்கிறதுக்கு துரத்துனார் தெரியுமா, விட்டுட்டாரு. ஃப்ராங்க்லின் எங்கேயாவது இருக்கானாங்க, எங்கே இருக்கான்னு தெரியலையே. எக்ஸாக்டா எங்க விழுந்தான்னு தெரியல. ஃப்ராங்க்லின் ஒரு இடத்துல விழுந்திருக்கான், நான் ஒரு இடத்துல விழுந்திருக்கேன் போல. ஃப்ராங்க்லினை கண்டே பிடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், எங்க போனான்னு தெரியல. ஆமா, இது வயலுங்க. அது பாருங்களேன், வயலு சூப்பரா இருக்குங்க, செம்மையா இருக்குல்ல. இதை ஃப்ராங்க்லின் காரை கண்டுபிடிச்சிட்டேன்ல கடைசியா. தோ இருக்கு பாருங்க ஃப்ராங்க்லின் காரு. ஃப்ராங்க்லின் அந்த இடத்த சுத்தமா தாண்டவே முடியலடா. அடா ஆமா சின்சானு, அந்த இடத்துல எப்படி நான் கீழே விழுந்தேனே தெரியல. நடுவில் ஒரு கேப் வச்சிருக்காங்கடா, எப்படி மற்றவங்களாம் தாண்ட போறாங்கன்னு தெரியல. கண்ணா, நான் தான் உங்களோட சிங்கம் பேசுறேன் கண்ணா. என்ன இந்த சின்சானு ஃப்ராங்க்லின் அடுத்தடுத்து அவுட் ஆயிட்டாங்க. வழியில ஏதோ ஒரு கேப் இருக்கிறது தான் அவங்க பேசுறீங்க.
என்ன கேப்பு? நம்ம போய் பார்த்தாதான் நமக்கு தெரியும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு வேகமா போலாம். அதுக்கு மேலேயும் முடியலன்னா நம்மளும் விழுந்துதான் வாரணும். ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணா, நான் எவ்வளவு ஸ்பீடா போறேன்னு இப்ப பார்க்க போறீங்க கண்ணா. ஏதாவது இந்த பூஸ்ட் கீஸ்ட்னு போடுறதுக்கு ஏதாவது இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு பூஸ்ட் போட தெரியலையா? என்னன்னே தெரியலையே. இதெல்லாம் பாட்டு வைக்கிறது, இதெல்லாம் கிடையாது. இந்த பூஸ்டருக்கு ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும். நம்ம பூஸ்டர் போட்டுட்டு செம்ம வேகமா போலாம். எகிர்றதுக்கும் எதுவுமே வைக்கல. அப்புறம் எப்படி அந்த இடத்த தாண்டது? சே, நானும் தாண்ட முடியாம விழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சே, பூஸ்ட் இப்போ வந்தது பாத்தீங்களா? கீழே விழுந்ததுக்கு அப்புறம் பூஸ்டர் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு தெரியல. இந்த ரேம்ப் ரொம்ப கஷ்டமா வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், நம்மளால சுத்தமா போக முடியல. எங்க அந்த பிராங்க்லின் சின்சான் கீழே தானே விழுந்தாங்க. அவனுங்க எங்க இருக்காங்கன்னு போய் பார்ப்போம். பிராங்க்லின் சின்சான் எங்கடா இருக்கீங்க? ஐயோ, காரணங்க இப்படி விழுது. பிராங்க்லின் சின்சான் எங்கடா போய் தொலைஞ்சீங்க? எங்க இருக்காங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்? ரெண்டு பேரும் அங்க இருக்காங்க. எங்க அங்க சின்சான் தெரியறான் பாருங்க. அங்கதான் இருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டேன். இருங்க, அங்க போயிடலாம். அங்கதான் ரெண்டு பேருமே நிக்கிறாங்க. ரைட். நம்ம போய் பக்கத்துல போய் பேசுவோம். பிராங்க்லின், அந்த இடம் என்னடா அவ்வளவு கஷ்டமா இருக்கு? இந்த மாதிரி கஷ்டமான ரேம்புக்கு எதுக்காகடா எங்களை கூப்பிட்டு வந்த? 3 பேருமே தாண்டாம கீழே விழுந்துட்டோம். மத்தவனுங்களும் கண்டிப்பா தாண்டவே மாட்டாங்க. கொஞ்சம் ஈஸியான ரேம்புக்கா கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல. பாரு, ஒருத்தரும் தாண்ட போறது கிடையாது. ஜான் த டான். இன்னும் யார் யாரெல்லாம் போனோம்? மோட்டு, பட்லு, பென்டென், டோரிமான்லாம் போகணுமா? ஓகே, நம்ம இந்த இடத்த எங்க தாண்டது? 3 பேருமே பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. சரி, இந்த வாட்டி பிராங்க்லின் ஈஸியான இடத்துக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். ஒரே ஸ்ட்ரெயிட் ஈஸியா போயிடலாம்னு நினைச்சேன். பார்த்தா எங்க எல்லாருமே பொத்துன்னு விழுறாங்களே. எப்படிதான் இந்த இடத்த தாண்டறதுக்கு ஏதாவது வழி இருக்குமா? எந்த வழியும் இருக்கிற மாதிரி தெரியல. அந்த இடத்துல நம்ம எதையாவது வர வச்சுதான் தாண்டணும் போலயே. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துல எதையாவது வர வச்சு தாண்டலாமா? இருங்க, இந்த இடத்துல எதையாவது வர வச்சுதான் தாண்டணும் போல. ஒரு ஐடியா நான் பண்றேன். பகுதியை ஒரு ஏமாத்து வேலை பண்ணி தாண்டிட்டேன். நான் ஏமாத்துனது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அவனுங்களுக்கு தெரியாது. நான் தாண்டித்தேன்னு தான் நினைப்பாங்க. சூப்பரா ஒரு ஏமாத்து வேலை பண்ணி நான் அந்த இடத்த தாண்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் ரூட் தானே, நான் போயிடுறேன். இருங்க, இதுக்கப்புறம் ஒரே ஸ்ட்ரெயிட் தான். செம்ம ஸ்பீடா வந்தா போய்கிட்டே இருக்கலாம். போ 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 போ, நிக்காத. நான் தாங்க இன்னைக்கு ரொம்ப தூரம் போக போறேன். எப்பா நான் தான் இன்னைக்கு ரொம்ப தூரம் போக போறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவனுங்கெல்லாம் அந்த இடத்தையே தாண்ட மாட்டாங்க. நான் ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி அந்த இடத்த தாண்டிட்டேன். பாத்தீங்களா? அந்த உச்சிக்கு போய் கேமை முடிக்கிறோங்க நம்ம. என்னப்பா ரோடு போய்கிட்டே இருக்கு பாருங்க. அங்க அந்த இடத்துல ஒரு பள்ளத்தை வச்சிட்டாங்க. மத்தபடி எல்லாமே ஈஸி தாங்க. விண்மில்லாம் அங்க நிறைய இருக்கு. அது வரைக்கும் நம்ம போனோம் போல. இருங்க, அந்த மலை உச்சிக்கு நம்ம போனா நம்ம தான் ரொம்ப அதிக தூரம் வந்த கணக்கு. பிராங்க்லின், சிங்கம் சாரு, சின்சான்லாம் சீக்கிரம் அவுட் ஆயிட்டாங்க. நான் தாங்க ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி அந்த இடத்த தாண்டிட்டேன். பாத்தீங்களா? அந்த உச்சிக்கு வரப்போறேன். வா 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 வா. கண்டிப்பா இதுக்கப்புறம் யாரு? மோட்டு, பட்லு, இதை தாண்டி அந்த பென்டென், டோரிமான்லாம் இருக்காங்க. அவங்களாலாம் கண்டிப்பா இந்த இடத்த தாண்டவே முடியாது. நான் தான் இந்த கேமோட வின்னரா இருக்க போறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஜான் த டான்னா சும்மா கிடையாது. பாத்தீங்களா? சூப்பரா கலக்குறேனா? நான் எப்படி காரை ஓட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொல்லுங்க. ஐயோ பாருங்க, ஜெயிக்கிற இடத்துக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஜெயிக்கிற இடம். பாத்தீங்களா? எப்ப முடிவுக்கு வந்துட்டேன். கீழே விழுந்துடக்கூடாது. இந்த மாதிரி சமயத்துல கீழே விழுந்துடக்கூடாது. எஸ் கைஸ், நான் தான் இந்த கேமோட வின்னர். மற்றவனுங்கெல்லாம் பட்டுன்னு அவுட் ஆனாங்க. நான் எப்படி சூப்பரா கேமையும் முடிச்சேன் பாத்தீங்களா? ஜான் த டான்னா சும்மாவா சொன்னாங்க? செம்மங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜான் த டான் எப்படி அந்த இடத்த தாண்டானே தெரியலங்க. ஏதோ ஏமாத்து வேலை பண்ணி தாண்டிட்டான். 3 பேர் பட்டுன்னு கீழே விழுந்தாங்க. ஆனா இவன் மட்டும் எப்படியோ சாமர்த்தியமா தாண்டிட்டாங்க. சரி, நம்ம முதல்ல ஒரு கார் எடுத்துக்கலாம். என்ன கார் எடுத்துக்கலாம்? இந்த ரெட் கலர் காரை எடுத்துக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெட் கலர் காரை எடுத்துக்கலாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடா போலாம் ஃப்ரெண்ட்ஸ். தாண்டி பாக்குறதுக்கு நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இருங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்பீடா போறேன். செம்ம ஸ்பீடா போறாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவன் ஏமாத்து வேலை பண்ணி தான் தாண்டினான். நான் கரெக்டாவே தாண்டிட்டேன். பாத்தீங்கல்ல, அந்த ஜான் த டான் ஏமாத்து வேலை பண்ணி தாண்டினான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நான் உண்மையா போயே தாண்டிட்டேன். கெத்துல பென்டென்னா கொக்கா.
ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி போறேன் நீங்க தான் சொல்லணும். அந்த ஜான் த டானை விட நான் தான் சூப்பரா இந்த கேமை விளையாடிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பென்டென் பிடிக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் பென்டெனை பிடிக்குமோ அவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரியா? ஐயோ அது பாருங்க, உங்ககிட்ட பேசிக்கிட்டே கொஞ்ச நான் விழுந்திருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஜான் த டான் ஏமாத்து வேலை பண்ணி தான் அந்த இடத்த தாண்டினான். ஆனா நான் உண்மையாலே விளையாடி இந்த இடத்த தாண்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஜான் த டானை விட நான் சீக்கிரமா போனா இந்த கேமோட வின்னரா இருக்கலாம். ஜான் த டான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டால, நான் ஸ்பீடா போயிடுறேன். ஸ்பீடா போயிட்டா நான் தான் ஜெயிச்ச கணக்கு. இருங்க, போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பென்டென்னை பிடிக்குமா இல்லையான்றதை சொல்லுங்க. அதே மாதிரி பென்டென் ப்ரோக்ராம்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எல்லாருமே என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம ஐடன் சீக் கேம் விளையாடலாமா இல்ல இந்த மாதிரி ரேம் சேலஞ்ச் எல்லாம் விளையாடலாமா அப்படின்றதையும் சொல்லுங்க. பாருங்க எவ்வளவு தூரம் வந்துகிட்டே தான் இருக்கேன். எப்பா ஒரு வழியா முடிவுக்கு வந்துட்டாங்க, கிட்ட இருக்குங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்மளை பார்த்து ஜான் த டான் ஷாக் ஆயிடுவான் பாருங்களேன். எப்பா செம்ம என்ட்ரி குத்துமா. நம்மளை பார்த்து அவன் மிரண்டு போயிருப்பாங்க. பென்டனும் வந்துட்டாங்க. பென்டனு நீ எப்படி வந்த? நீ எப்படி வந்தியோ அதே மாதிரி தான்டா வந்தேன். எப்படி மாசா என்ட்ரி கொடுக்குறேனா? நான் தான் உங்களோட பட்லு பேசுறேன். பா பென்டென் உண்மையிலே தாண்டிட்டான்ப்பா. அந்த ஜான் த டான் எப்பவுமே ஏமாத்து வேலை பண்ற மாதிரி இந்த வாட்டியும் ஏமாத்து வேலை பண்ணான். ஆனா பென்டென் உண்மையிலே தாண்டிட்டானே, சூப்பர் தான்ப்பா பென்டென்னு. சரி நம்ம கலருக்கு மேட்ச் ஆயிடுறது கார் எடுத்துப்போம். வந்து பாருங்க, இது ஆரஞ்சு கலரா? பரவாயில்ல, நம்ம பேண்ட் ஆரஞ்சு கலர் தானே, அதுக்கு மேட்சிங்கா இருக்கு. சரி போலாமா? அந்த பென்டென் மாதிரி நம்மளும் உண்மையாவே தாண்டணும். அந்த பென்டென் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணான்னு தெரியல. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு வேகமா போய் ஒரு பெல்ட் அடிச்சாங்க. முடிஞ்ச எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் தாண்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ அந்த பென்டெனை விட நம்ம ஸ்பீடா போனோம் ஃப்ரெண்ட்ஸ், அப்பதான் ஜெயிக்க முடியும். ஐயோ பென்டெனை விட சீக்கிரமா போ. பென்டெனாவது கொஞ்சம் டைம் எடுத்தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் டைமே எடுக்க போறது இல்லை. ஐயோ அவசரப்பட்டுட்டேனே. ஐயோ கொஞ்சம் ஸ்லோவா போயிருக்கலாம் போல. பென்டென் இந்த இடத்துலலாம் இடிக்காம போனான். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், பென்டனை விட நான் தான் ஸ்பீடா போயிட்டு இருக்கேன். ஏய் என்ன இவ்வளவு ஈஸியா தாண்டிட்ட? இந்த பிராங்க்லின் சின்சான் சிங்கன் சார் ஏன் கீழே விழுந்தாங்க தெரியலங்க. அவங்க ஏதோ மிஸ் பண்ணிருக்காங்க, அதனாலதான் அவங்களால தாண்ட முடியல. ஐயோ என்னங்க எகிரி போறேன். ஆனா நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் ஸ்பீடா போயிட்டு இருக்கேன். இன்னும் அரை நிமிஷத்துக்குள்ள நான் போயிட்டேன்னு வைங்க, நான் தான் இந்த கேமோட வின்னரு. நான்லாம் வரவே மாட்டேன், விழுந்துருவேன்ற மாதிரி தான் அவனுங்க 2 பேர் நினைச்சிருப்பாங்க. என்னை பார்த்தோன்னே பாருங்க பக்குன்னு தூக்கி போட போதும் அவனுங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் ஜெயிச்சேன். நீங்க எல்லாம் டைமை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, நீங்க தான் கடைசியில வின்னர் யாருன்றத சொல்ல போறீங்க. சரியா? இருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படியாவது போய் இந்த கேம்ல நான் ஜெயிச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல வந்துட்டேன். எஸ். ஐயோ நல்ல வேலைங்க, அந்த சைட்ல போய் விழுந்திருப்பேன். நல்ல வேலையா விழாம இந்த இடத்துல சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டேன். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட மோட்டு பேசுறேன். இன்னும் டோரிமான் மட்டும் தான் போகாம இருக்கானா? ஃப்ரெண்ட்ஸ் இந்த பட்லு பைய கூட தாண்டிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் எப்படியாவது தாண்டிடணும். இந்த பிளாக் கலர் காரை நான் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பட்லு தாண்டிட்டான், நான் தாண்டலன்னா கொஞ்சம் இதா இருக்குமே, அசிங்கமா இருக்குமே. நம்ம எப்படியாவது தாண்டிடணும். பூஸ்டர்லாம் இருக்கு, கண்டிப்பா தாண்டிடலாம் போல. செம்ம ஸ்பீடா போவோம் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம ஸ்பீடா போய் ஒரு டேர்னிங் கொடுக்கணும் போல. அந்த பக்கத்துல போய் ஒரு டேர்னிங் அடிச்சோம், இங்க தாண்டிடலாம். ஐயோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், பட்லு தாண்டுனா நம்மளால தாண்ட முடியல, விழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நானு. சே அது பாருங்க, விழுந்த எல்லாரும் மீட்டிங் போட்டிருக்காங்க பாத்தீங்களா? நம்ம பக்கத்துல போய் பார்ப்போம். பட்லு பென்டென்னு ஜான் த டான் தாண்டிட்டாங்க, என்னால தாண்ட முடியல, நான் கீழே விழுந்துட்டேன். என்னங்க இந்த பிராங்க்லின் மட்டும் கார்குள்ளேயே இன்னும் உட்காந்துட்டு இருக்கான். இவனுங்க 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க, பிராங்க்லின் மட்டும் கார்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கான் பாருங்களேன். பிராங்க்லின் என்னப்பா கார்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்க? எந்திரிச்சு வெளியே வாப்பா. நீயும் அவுட் ஆயிட்டியா? சரி யார் தான் அதை தாண்டினது? அந்த ஜான் த டானு, அதுக்கப்புறம் பென்டென் தாண்டி இருக்கான். இதை தாண்டி யாரு? பட்லு தாண்டி இருக்கான்னு சொன்னியா? எப்படிடா அவனுங்க 3 பேர் மட்டும் தாண்டினாங்க, எங்களாலாம் முடியவே இல்லை. அதாவது நம்மளால ஏன் முடியல? நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அவனுங்க மட்டும் உஷாரா தாண்டிட்டாங்க. நம்ம பேரு நம்ம 4 பேர் தான் கீழே விழுந்திருக்கோம். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட டோரிமான் பேசுறேன். இந்த மோட்டு பயங்கரமா பேசிட்டு போனா, பட்லு தாண்டிட்டான் நம்மளும் தாண்டணுன்ற மாதிரிலாம் பேசிட்டு போனா, பார்த்தா பொத்துன்னு போய் கீழே விழுந்துட்டான். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், எப்படியாவது நம்ம தாண்டியே தீரணும். ஐயோ காரை விட்டு ரொம்ப தூரம் பேசிக்கிட்டே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க கடைசி கார் ஆரஞ்சு கலர் கார் இருக்கா? சரி வேற வழி இல்லை, ப்ளூ கலர் காரா இருந்தா நல்லா இருக்கும். ஆரஞ்சு தான் கிடைச்சிருக்கா, சரி ஆரஞ்சு எடுத்துட்டு போவோம்.
ஆரஞ்சுல போய் தானே அந்த இவன் ஜெயிச்சான், பட்லு ஜெயிச்சான். நம்மளும் இந்த ஆரஞ்சு கலர் கார்ல போய் ஜெயிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அங்க ஒரு டேர்னிங் அடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஸ்பீடா போறாங்க. அந்த இடத்துல ஒரு டேர்னிங் கொடுக்குறாங்க, டக்குன்னு ஒரு டேர்னிங் குடிக்கிறாங்க. பாத்தீங்க? ஐயோ இன்னும் ஐயோ சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் கரெக்டா டேர்னிங் கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வேற ஒரு இடத்துல போய் விழுந்துட்டேன். ச்சே, நான் தாண்டிட்டேன் ஆனா தாண்டி வேற இடத்துல போய் விழுந்துட்டேன். எல்லாரும் கீழே விழுந்தவன்லாம் ஒரு இடத்துல மீட்டிங் போட்டிருப்பாங்க பாருங்க, அந்த இடத்துல போய் அவனுங்க கிட்ட பேசலாம். நானும் அவுட் ஆயிட்டேன்னு தெரிஞ்சா சந்தோஷப்படுவாங்க. இருங்க போய் பார்க்கலாம். ஐயோ தெரியாம செடி இடத்துக்குள்ள பூந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்க இருக்காங்க இவனுங்க? ஐயோ திரும்பி திரும்பி செடி இடத்துல இடிக்கிறேனே. எங்க இருக்காங்க? அதோ அங்க இருக்காங்க பாருங்க, எல்லாவனும் இருக்கான். இப்போ 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 விழுந்த மோட்டு கூட அங்கதாங்க நின்றுட்டு இருக்கான். இருங்க மோட்டுக்கு பக்கத்துல போலாமா? எல்லாரும் நின்றுட்டு இருக்கான் பாருங்க. சிங்கம் சார் நிக்கிறாரு, எல்லாருமே நிக்கிறாங்க. கைஸ், இன்னைக்கு நம்ம விளையாண்ட ரேம்ப் ரேஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நானு, சின்சானு, மோட்டு, டோரிமான், சிங்கம் சார்லாம் அவுட் ஆயிட்டோம். ஆனா 3 பேர் இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஜான் த டான் ஏமாத்தி கம்ப்ளீட் பண்ணதா எல்லாருமே சொல்றாங்க. அவன் ஏமாத்தி கம்ப்ளீட் பண்ணனா என்னன்னு தெரியல. ஆனா பட்லு, பென்டென் நார்மலா போய் கிராஸ் பண்ணிட்டாங்க. அவங்க தான் இந்த கேமோட வின்னர் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இன்னைக்கு இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பை.